என்ன கைஸ் டைமிங் ஓடுதா இல்லையா? ஓடுது. ரோப்ளாக்ஸில் லாக் ஷூட் பார்ட் 9ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தரல கைஸ், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி, நம்ம சேப்பர் ஸ்வாட் எடுக்கிற வேலையை பார்ப்போம். அதுக்குள்ளே மேங்மா இதில் ஒவ்வொரு கஷ்டம் முடிச்சுடுவோம். ஏன்னா ஆல்ரெடி லெவலப் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு எல்லாரையும் அடிக்கிறத காட்டணும்ல, அதனால தான் நான் லெவலப் பண்ணுறதுனால தாங்க வீடியோ லேட் ஆகுது. இல்லைன்னா டக்குன்னு போட்டுருவேன். அதனால தான் சரி வாட்டர் குன்ஃபோ வாங்கிடுவேன் நான் இப்போ போய் அண்டர் வாட்டரில். ஏன்னா வாட்டர் குன்ஃபோ எப்போயாவது தேவைப்படும். புத்தா வாங்கிட்டேன்னா தேவைப்படும். இந்த அபிலிட்டி டீச்சர்கிட்ட வேறு நான் ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கினது நான் ஆஃப்லைனில் வாங்கிடுறேங்க. ஏன்னா ஃப்ளாஷ் ஸ்டெப்பு முக்கியம்னு வாங்க, அது எதுக்குன்னா தெரியாது, சும்மா வாங்கி வச்சுப்போம். இன்ஸ்டிக்டும் நான் அப்புறமா வாங்கி வச்சுக்கிறேன், இப்போதைக்கு வேணாம். ஏன்னா காசு கரியாக வேணாம். 6 lakhs சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் 1 million சேர்ந்தாதான், அதாவது 1 million 2 lakhs சேர்ந்தாதான் நம்மளால் புத்தாவே வாங்க முடியும். ஏன்னா ரோல் பண்ணி கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்க சான்ஸ் இல்லை. சரி கைஸ், நம்ம மிலிட்ரி சோல்ஜர் கொஸ்ட்டை முடிச்சிட்டோம். நம்ம இப்போ மிலிட்ரி ஸ்பை கொஸ்ட்டை முடிச்சு காட்டிடுறேன். நெக்ஸ்ட் அந்த பாஸ் தான். இந்த பாஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். இவங்க அடித்தா ஒரு ஐட்டமும் ட்ராப் ஆகும், அதை வேணால் நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன். அந்த ஐட்டம் பேர் ஒரு கன்று தான் இது ட்ராப் ஆகும். அந்த கன்று பேர் வேறு மேங்மா பிளாஸ்டர்னு ஒரு கன்று. அதான் அதை அடித்தா கிடைக்கும், நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ் கிடைக்க. கைஸ் நான் ஒன்று சொல்ல மாட்டேன், கொலாசியமில் இந்த கிளாடியேட்டரையே நீங்கள் அடிக்காதீங்க. கிளாடியேட்டருக்கு நம்ம டோகா வாரியரே அடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். ஏன்னா கிளாடியேட்டர் வெறும் 3 பேர் தான் இருப்பானுங்க. அவனுங்களை அடித்தா ரொம்ப கஷ்டம் கைஸ். கொஸ்ட்டு முடியறதுக்குள்ளே விழுந்துடும். அதனாலே எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் டோகா வாரியர் தான் அடித்து லெவலப் பண்ணியிருப்பேன் கொலாசியமில். கைஸ் நம்ம அண்டர் வாட்டர் சிட்டியே வந்துட்டோம். அப்பர் ஸ்கைலாண்ட் நெக்ஸ்ட்டு அப்படியே செகண்ட் சி போயிட வேண்டியதான், ஃபவுண்டன் சிட்டி போயிட்டு. கைஸ் எனக்கு ஆர்வமாக இருக்குது எப்போ செகண்ட் சி போடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் சீக்கிரமாக அது ஆகாது கைஸ், கொஞ்ச நாள் ஆகும். 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த வீடியோ வரதுக்குள்ள 4-5 நாள் ஆகிடும். சரி கைஸ், நம்ம TWD சாஸ்கே எங்கடா அப்படின்னு கேட்டால் அவன் வீட்டில் இருக்கான். நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு வேணால் ஒரு வீடியோ போடலாம், அண்டர் வாட்டர் சிட்டியில் லெவலப் பண்ணுற மாதிரி தான். நான்லாம் அதுக்குள்ளே 450 லெவல் போய் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா கொஸ்டியும் முடிச்சு காட்டுறேன். மேங்மா அட்மிரல் எங்கடா இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில மாதிரி ஒன்று இருக்கா, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒயிட்டு கோட்டை போட்டு நிற்பான். இப்போ தாங்க மேங்மா அட்மிரல். நல்லா தான் அடிப்பாங்க, செம்மையாக அடிப்பான். இது மேங்மா ஃபுட் தான் யூஸ் பண்ணுவான் இவன். நம்ம TWD இட்டாச்சியில் அப்போது ஒரு ஐடியில் மேங்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இவன் மேங்மா வீட்டு யூஸ் பண்ணுவான். அதாவது அவேக்கன் மேங்மா. நாம் அவேக்கன் லைட் யூஸ் பண்ணலாம் அடுத்த வாட்டி. செகண்ட் சி போயிட்டோன்னா என் மெயின் ஐடி வச்சு நானே ரைடு முடித்து நானே ஹெல்ப் பண்ணிப்பேன். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். செகண்ட் சி அதுக்கு டக்குன்னு போனோம். ஆனால் அதுக்கு போனால் ஒரு 4-5 நாள் ஆகும். நாம் எல்லா பவரும் அன்லாக் பண்ணுறோம், ஆனால் ஒரு பவரை தவிர. ஐயோ என்ன கைஸ் போட்டு தள்ளிட்டான் கைஸ், பார்த்தீங்களா? நான் அவனை விட எவ்வளோ லெவல் அதிகம், ஆனாலும் போட்டு தள்ளுவான். ஏன்னா செம்ம பவர்ஃபுல் அவன். இவன் ஃபஸ்ட்டிலே ஓரளவுக்கு நல்ல பாஸ்னே வச்சுக்கோங்களேன், அதாவது ஓரளவுக்கு பவர்ஃபுல் பாஸ்னே வச்சுக்கோங்களேன். ஐயோ திருப்ப கொண்டுருவான் போலியே, போடுறான். அவ்வளோதாங்க கொண்டாச்சு. இப்போ நம்ம சேவர் ஸ்வாட் எடுக்க போயிடலாம். ஒரு ரோலையும் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம சேவர் ஸ்வாட் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ முடிச்சிடலான்னு இருக்கேன்னா, ஏன்னா அவ்வளோ நேரம் வீடியோ போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சேவர் ஸ்வாட் எடுக்கிறதுக்குள்ள. இவனுங்களும் சேவர் ஸ்வாட் தான் அடித்து எடுக்கிறதுக்காக இது பண்ணுறானுங்க போல. எத்தனை வாட்டர் ஃப்ளேம் கொடுப்பீங்க அன்றைக்கும்? இங்கே பாருங்க, இவன்கிட்ட கொடுப்போங்க. தாவா தம்பி ஃப்ளேம் வச்சோ. ஐயோ பாவம்ப்பா. சரி கைஸ் அதெல்லாம் விடுங்க, நம்ம ஒரு ஃப்ரூட்டு கொடுத்தாச்சு. சரி கைஸ் இப்போ நம்ம ஜங்கிளில் 5 பட்டனை போடுவோம் கைஸ்.
ஃபஸ்ட்டு பட்டன் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து இங்கே இருக்குது. இதை நான் ஆல்ரெடி அமுக்கி வச்சுருந்தேன், சும்மா அமுக்கி வச்சுருந்தேன். சரி, இன்னொரு பட்டன் வந்து எங்கே இருக்குடா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இங்கே தான், இங்கே இருக்கும். இருங்க, இந்த மரத்தில் தான் இதோ இருக்குது பாருங்க, தெரியுதா? இங்கே இப்படி பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். அப்படியே அந்த செஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பரப்பை போட்டுட்டு இங்கே வாங்க, இப்படியே போங்க. இங்கே எங்கேயாவது தான் அந்த பட்டன் இருக்கும். அது அந்த பட்டன் வேறு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு கைஸ், கண்டே பிடிக்க முடியாமல் வச்சுருப்பானுங்க. அவ்வளோலாம் கஷ்டமாக இருக்காது, ஓரளவுக்கு. ஐயோ கைஸ், அது வேறு மறந்துட்டேன் கைஸ், எங்கே இருக்குது? இந்த மாதிரி புல்லில் தான் இருக்கும். இதோ இருக்கு பாருங்க கைஸ். எப்படி ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்க, இங்கே செஸ்ட் இருக்கா, அப்படியே நீங்கள் இந்த புல்லுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. 2 கிளிக் பண்ணியாச்சு கைஸ். இப்போ 2 இல்லை 3. இனிமேல் இந்த ஐலாண்டில் இல்லை, பக்கத்தில் கொரில்லா ஐலாண்ட் இருக்கும்ல, இந்த ஐலாண்டுக்கு வந்துடுங்க. இந்த ஐலாண்டு வந்தோடனே ஐயோ என்ன பறந்துட்டே இருக்கேன் கைஸ் கைஸ் கைஸ். ஐயோ அப்பாடி ரீசெட் ஆகிட்டாங்க. திடீர்னு பக் அடிச்சு கைஸ், அப்படியே பறந்துட்டே போகிறான் பாருங்க அவன் பாட்டுன்ட்டு. ஒரு செகண்டில் எனக்கே அள்ளி விட்டுருச்சு. இப்போ பாருங்க, இங்கே தான் எங்கேயாவது ஒரு பட்டன் இங்கே தான் இருக்கும், இங்கே தான் இங்கேயும் இருக்கும். அது ஒழுங்காக தெரில. ஐயோயோ சரி, ஃபஸ்ட்டு இந்த பட்டன் தெரிஞ்ச பட்டனை காமிச்சிடுறேன். நான் இங்கே இருக்க பாருங்க, இங்கே இந்த போட்டு வாங்குறேன். இங்கேருந்து அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த வேறு அந்த பட்டன் இருக்கிற ட்ரீ எங்கே போச்சு? இதோ இங்கே இருக்கு பாருங்க. நீங்கள் கொரில்லா பாஸ் கிட்டே, கொரில்லா கிட்ட வந்தீங்கன்னா இந்த கொரில்லா இருக்கும்ல, இந்த ட்ரீ பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. அவ்வளோதான், எல்லா பட்டனையும் அமுக்கியாச்சு. இப்போ நம்ம ஜங்கிள் வாங்குகிற கொஸ்ட்டு இவர் இருப்பால, அவன்கிட்ட போய்க்கணும். அவன்கிட்ட போய் என்ன கொஸ்ட்டு வாங்கி அடிக்க வரையாடான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. கீழே இங்கே ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், இங்கே போனீங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்கும், இதை எடுத்துவாங்க. அப்புறம் இந்த டார்ச்சு, ஐயோ அதுக்கிட்ட போய் நின்னீங்கன்னா அது கலெக்ட் ஆகிக்கும். இப்போ மேலே இப்படி வந்துட்டு படிக்கட்டில் போய் இப்போ டெசர்ட்டுக்கு போகணும். டெசர்ட் வேறு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு போக தெரியாதுயா. டெசர்ட்டுக்கு நம்ம எப்படி போகலாம்னா பைரட் ஸ்டார்டர் இருக்கும்ல, அங்கே போயிட்டு எனக்கு பார்த்தானா தெரிஞ்சு போயிடும். பைரட் ஸ்டார்டர் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். அதனால் அவங்க ஒரு போர்டு இருக்கும் இங்கே, பைரட் ஸ்டார்டர் போயிட்டா அந்த போர்டுலேயே எல்லாம் எல்லாண்டையும் காமிச்சிருவான் எங்கே இருக்குன்ட்டு. அதனால தான் இந்த பைலட் ஸ்டார்டர் போகணுன்னா பாருங்க, இப்போ இங்கே ஒரு போர்டு இருக்கும் பாருங்க, எனக்கு தெரியாது, அதனால தான் பாருங்க இங்கே சைட்லேயே இருக்கு பாருங்க. இந்த சைடு அப்படியே ஒரு பறையை போட்டிங்கன்னா இங்கே டெசர்ட் வந்துடும். என்னடா டெசர்ட்டை காணும்? இதோ அங்கே இருக்கு, எங்கேயோ பறந்து போயிட்டுருக்கேன் நான். வேறு எனர்ஜி வேறு கம்மியாக இருக்குது, போயிடுவேன். அவ்வளோதான், போயிட்டேன். இங்கே வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும். இதோ இந்த டெசர்ட் ஆஃபீஸர் கிட்ட வந்துடுங்க, அங்கே வேணாம், அங்கே வேஸ்ட்டு போகிறது. அப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். இந்த வீடு இல்லை, சாரி இந்த வீடு இல்லை. ஐயோ அந்த வீடு வேறு இல்லை கைஸ், டெசர்ட் ஆஃபீஸர் இல்லை. இங்கே இந்த வீடுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆமாம் இந்த வீடு. இங்கே பாருங்க, உடஞ்சி போன வீடு மாதிரி ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே இப்படி போனீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்கும் பாருங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். இதை நீங்கள் எப்படின்னா இந்த டார்ச்சை கையில் வச்சுட்டு கிட்ட நின்னீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். என்னடா போயிடுச்சு. இப்போ இந்த டம்ளர் எடுத்துப்பாங்க. என்னடா இது எடுக்க முடியல, கிட்ட போயிட்டு எடுத்துருவேன். அதெல்லாம் எடுத்துட்டேன். சரி, இப்போ நம்ம திருப்ப பைரட் ஸ்டார்டர் போகணும். ஏன்னா பைரட் வில்லேஜுக்கு கண்டுபிடிக்கணும். இல்லை அங்கே தான் இருக்கும் பைரட் வில்லேஜ், ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும் டெசர்ட்டுக்கு. அதனால தான் கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேலை பைரட் ஸ்டார்டர் போயிருந்தால் அலைஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும். பைரட் ஐயோ இப்போ வில்லேஜ் பைரட் வில்லேஜ் இல்லை,
இப்போ வந்து ஃப்ரோசன் வில்லேஜ் கைஸ். இப்போதைக்கு நம்ம இவன்கிட்ட பேச வேணாம். இவன்கிட்ட வந்து எப்போ பேசணும்னா நான் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படியே. ஏன்னா ரோல் பண்ணதில் காசு பாதி போயிடுச்சு. அதனால தான் ஃப்ரோசன் வில்லேஜ் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே கைஸ். ஃப்ரோசன் வில்லேஜ் எங்கே போனேன்? பைரட்டு ஸ்டார்டரு எங்கடா இருக்க? ஐயோ என்ன கைஸ் இது? பைரட் ஸ்டார்டரா இது? டேய் கைஸ், பைரட் ஸ்டார்டர் வேறு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ 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 செத்துறாதீங்க கைஸ். தண்ணியில் வந்து செத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், கப்பு மறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியாது, அதனால் நான் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா ட்ரை பண்ணி இன்னும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், வந்ததே வேஸ்ட் கைஸ். எனர்ஜி ஏறட்டும்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்லோவாக போய்ட்டுருக்கேன் பாருங்க எனர்ஜிக்காக. பைரட் ஸ்டார்டர்கிட்ட போயிட்டோம். அப்படியே நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா ஃப்ரோசன் வில்லேஜ் இருக்கும். ஃப்ரோசன் வில்லேஜில் உனக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னடா காணோம்? ஐயோ டேய் ஐயோ கைஸ், என்ன கைஸ் இது? லைட்டு ஃப்ளைட்டு வேறு. நான் அந்த சைடுன்னு நினச்சிட்டு இந்த சைடு போனால் மிடில் டவுன் வருது. ஐயோ ஏய், எனர்ஜி என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது? சே, ஃபஸ்ட்டு எனர்ஜிக்கு ஃபுல்லாக போடணும். அதெல்லாம் அப்புறமா போட்டுடலாம். ஸ்டார்ஸ் 99+ இருக்குது. போடாமல் வச்சிட்ருக்கேன். அது எதுக்கு போடலான்னு மறக்காமல் சொல்லுங்க ப்ளீஸ். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த ஃப்ரோசன் வில்லேஜை தேடி போயிட்டுருக்கோம். இதோ அங்கே இருக்க கைஸ். எப்படியோ வந்துட்ருக்கோம் கைஸ். இந்த சேபர் ஸ்வாட் எடுக்க கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தான், அதனால் நீங்கள் பார்த்தே இருங்க. ஏன்னா சரியான ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிளாக் ஷூட்னால ஏஎஃப்கே நிறைய பண்ண விட்றானுங்க. எப்பா இந்த பாஸ் பாடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது எல்லாம் டைம் நமக்கு வேஸ்ட்டுக்கு. ஆனால் பிளாக் ஷூட்டை முடிக்கணும், அதுதான் நம்மளோட கோல் இப்போதைக்கு. மேக்ஸ் லெவலில் வேறு அதிகப்படுத்தி விட்டேன்னு நானுங்க 50 லெவல் அதிகப்படுத்திட்டானுங்களா. நம்ம மேக்ஸ் லெவல் போகிறதுக்குள்ளே அதிகப்படுத்திட்டே இருப்பானுங்க போல். இருங்க, அவ்வளோதாங்க. இந்த தண்ணி விழுதில்ல, அது கரெக்டாக இந்த கப்பில் விழுற மாதிரி நம்ம கையை வச்சுக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி வந்துடுச்சான்னு எப்படி திரும்ப வாங்கணும். இப்படி ஆகிடும். ஃபஸ்ட்டு கப்பு எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் ஆகிடும். அப்புறம் இந்த ஸ்வாட் டீலர் இருக்கான அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சிக்மான்னு ஒருத்தர் இருப்பான். ஹெல்ப்புன்னு கொடுத்துட்டா அவ்வளோதான், தேங்க்யூன்னு சொல்லிடுவானா. அப்படியே நம்ம இப்போ அவன் மீட் பண்ணுறான். இப்போ வந்து அவன் சன்னை மீட் பண்ண சொல்லுவான், ரிச் மேனை. சரி, அவன்கிட்ட போய் பேசினா என்ன திரும்ப சொல்லுவான்? வைத்தியக்கார வெளில போடா அப்படின்றான்னு நினைக்கிறேன். பைரட் ஸ்டார்டர் வேறு எங்கே இருக்குன்னு மறந்துட்டேன். ஐயா இதுதான் கைஸ் காண்டு கைஸ். இந்த ஜங்கிள்னால காண்டு கைஸ். ஓய் ஃபுல் மூணா? இது ஃபுல் மூனில் ரோல் பண்ணால் ஒரு மித்துன்னானுங்க. ஃபுல் மூணு வேறு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ரோல் வேறு பண்ணேன். இது மாதிரி நான் நினச்சாலும் ரோல் பண்ண முடியாது. ஓ மை காஷ் கைஸ், ஃபுல் மூனில் பண்ண முடியாமல் போயிடுச்சு கைஸ். ஓ மை காட், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கோம் போல, ரோல் பண்ணியிருக்கக்கூடாது. ஸ்கைலாண்டு தெரிஞ்சு பாருங்க. ஐயோ, பைரட்டு தாண்டியே போயிட்டு இருப்போம் போலையே. எங்கே இருந்தால் ஸ்கைலாண்டுக்கே வந்துட்டான். ஐயா என்ன இது? போட் எங்கே? போட் வாங்குற இடத்துக்கு போவாங்க. போட் வாங்குற இடத்துக்கு போயிட்டு மிடில் டவுனுக்கு போயிட்டானா? இப்போ நம்ம பைலட் ஸ்டார்டர் இந்த சைடு இருக்கா அந்த சைடு இருக்கான்னு தான் டவுட்டு. சரி வாங்க, ஏதோ ஒரு சைடு குருட்டாம் போக்கெலாம் போடுவோம். அங்கே தான் இருக்குது பைலட் ஸ்டார்டரு. ரீசெட் பண்ணுங்க கேஸ். ஏன்னா எனர்ஜி இவ்வளோ கம்மியாக இருந்தா எப்படி ரீசெட் பண்ணிக்கலாமா பேசாமல்? ஐயோ இப்போ சாப்பிடானி
அவங்க செத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எனர்ஜி ஃபுல்லாகிடும். என்னடா ஃபுல்லாகலை? ஆயிடுச்சு. என்னடா ஃபுல்லாகலேன்னு பார்த்துட்டேன். சரி, இப்போ நம்ம பைரேட் வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். ப்ளீஸ் அப்படியே இங்கே இருக்கா, அப்படியே நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா பைரேட் வில்லேஜ் வரும். இங்கே போனால் பைரேட் வில்லேஜ் வரும். சரி, நம்ம பைரேட் வில்லேஜ் போயிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ரிச்மேன் கிட்ட பேசணும். இந்த ரிச்மேன் வந்து பைத்தியக்கார மாதிரி கத்துவான் வெவன்ட்டு பாருங்க. இவனோட காசை எவனோ திருட்டானா அதுக்கு போய் நம்ம அடிக்கணுமா? ஏண்டாடே அதுக்கு நான் என்ன பண்ணுறதையா? இல்லை அவனை அடித்தா அவன் வந்து திருப்ப காசு கொடுத்துருவானா? இது மாப்ளீடுன்னா சொன்னானே நான் அங்கே மாப்ளீடு சொல்ல. மாப்ளீடு வந்து எல்லா மணியும் அடிச்சிட்டானா ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாமா? இருக்கு ஹெல்ப்பு கைஸ், ஹெல்ப்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்லான்னா கேட்கல, ஹெல்ப்பு பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஹெல்ப் அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் பாவம் செத்துட்டாரு. சரி பரவாயில்ல. ஆனால் அவருக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கும், அவருக்கும் கிடச்சிருக்கும் இந்த பவுண்ட்ரி லெவலப்லாம். இந்த மாவுலீடர் வேறு இப்போ இந்த சைடில் தான் எங்கேயாவது இருப்பான். ஐயோயோ, வால்கன் ஐலாண்டில் தானே அங்கே இருப்பான் அவன். கேஸ் இவன் கொஞ்சம் எங்கே இருப்பான்றதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. வால்கன் ஐலாண்டு ஹோம் பாயிண்ட் இருந்தால் பரவாயில்ல. இதோ இதாக இருக்குது பாருங்க கேஸ். எப்பா கண்டுபிடிச்சிட்டேன் சாமி, நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன் கேஸ். இப்போ அப்படியே அப்படி போனால் தெரியுது பாருங்க. இப்போ பாருங்க, இவனை அடிக்கணும். இவன் ஈஸியான பாஸ், கேமில் இருக்கிற ஈஸியான பாஸ் கேஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக செய்கிறான்ட்டு பாருங்க. அங்கே இருக்கான் பாருங்க பைரேட் வில்லேஜ். பைரேட் வில்லேஜ் திருப்பவும் போயிட்டு அந்த ரிச்மேன் கிட்ட பேசுவான். ரிச்மேனு, அடே ரிச்சா, நீ மட்டும் ரிச்சாக இருந்துக்கிட்ட உன் அப்பாவை தள்ளி விட்டு அவரெல்லாம் பிச்சைக்காரனா ஆக்கி விட்டு ரோசன் இல்லை தவிக்க விட்டுட்டு இருக்காப்புல. இவெல்லாம் ஒரு நல்ல மனுஷனா இல்லை? இவெல்லாம் நல்ல பிறவியா கேட்குறேன். சொந்த அப்பனையே தூக்கி எங்கேயோ போட்டு வச்சிருவேன். யாருங்க இந்த ரெடிக்கு வந்து நம்ம ஜங்கிள் போனோம். இப்போ வரங்க டெலிபோர்ட் அங்கே தானே இருக்கு, போயிடலாம் ஜங்கிளுக்கு. இப்போ இந்த ரெடிக்கை வச்சு நம்ம மாசா சேப்பர் சோடை எடுக்க போகிறாங்க. அவ்வளோதான், இங்கே ரெடிக்கை இப்படி வச்சுருவான். என்னடா சேபரை காணும் மீன்ஸ் நான் சேபர் வந்தாலே கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து சர்வரே வெளில போயிட்டு உள்ளே வந்துட்டேன். ஏன்னா அவன் ஸ்பான் ஆகிற மாதிரியே தெரில, அதனால் நான் சர்வரை விட்டு வெளில வந்துட்டேன். இவன் வேறு கொஞ்சம் கஷ்டமான பாசாங்க இந்த லெவலில். ஆனால் இந்த லெவல் ஈஸி தான். 226 அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் ஷூட்டிங்கன்ற மாதிரி தான். ஓஹோ, அடிக்கிறானுங்க கைஸ். ஆனால் ஐயோ ரொம்ப வாங்கி அடிக்கிறாங்க. கைஸ் எனக்கு ஹெல்த் செம்மையாக குறைஞ்சிச்சு. இந்த பாட்டை இப்போ முடிச்சு விட்றாங்க கைஸ். என்னடா உனக்கு, நீ என்ன அவ்வளோ பெரிய பாஸாமே கேள்விப்பட்டேன், என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கான். ஐயோயோ, வாயை மூடலை கைஸ்ண்ணா, அடிச்சிட்டான். சரி நமக்கு கவரே பண்ணிடலாம் போல. டேய் ஐயோயோ கைஸ், ஹீல் ஆகிடுச்சு கைஸ் அவனுக்கு. ஓடாடாடாடா, இதனால தான் இவன் கஷ்டமான பாஸ்ன்னாங்களா கைஸ்? பாருங்க ஹீல் ஆகிட்டாப்புல கைஸ். கொஞ்சம் கஷ்டமானவன் தான் இருக்கான் பாருங்க. டக்குன்னு ஹீல் பண்ணுறாப்புல அவரு. செத்துட்டால ஹீலா? ஓஹோ, சிஎஸ்கே வாங்கிடுச்சுண்ணா கைஸ் இந்த வைபவ். ஐயோயோ கைஸ், என்ன கைஸ் இது 2 வாட்டி பண்ணிட்டான். ஐயோ ஹீல் பண்ணிட்டு பண்ணுறது அவ்வளோதாங்க. ஹீல் பண்ணல, சாகடா இப்போ உள்ள வேண்டா. அவ்வளோதாங்க கைஸ். சேபர் ஸ்வாட் கடைசியாக ஒரு லெஜெண்டரி பொருளை நம்ம கையில் வச்சுருக்கோம், தெரியுதா கைஸ்? சேபரு, ஆஹா, இதை பார்க்கும் போதே குளிர்ச்சியாக இருக்குது.
பாருங்க சேபஸ்வாடு எடுத்தாச்சு. சரி இதில் வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வைக்கலாமா இல்லைனா வ்ளாக்ஸ் விட்டு போடலாமான்னு கமெண்ட் பண்ணுறேங்க. நேற்று மறக்காமல் வீடியோவை பார்த்தவங்களுக்கு மறக்காமல் நன்றி சொல்லிக்கிறேன் திருப்பவும். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். பாருங்கள் ஏதோ தலைவர் ஐயோ பாவம். சரி பாய்.